சாய் பக்தர்களுக்கு வணக்கம். தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலின்று நாம் சில விஷயங்களை நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்கு எங்கோ ஒரு நேரத்தில் யாரோ ஒருவரால் நமக்கு கொடுக்கப்படுகின்ற சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்வதற்காக. முதல்ல யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புவதை விட வேண்டும். நமக்கு காது மட்டும்தான் இருக்கிறது, மூளை இல்லை என்று அர்த்தம். இதை இன்னொரு முறை சொல்லுவாங்க, வெகுளித்தனம்னு சொல்லுவாங்க. யார் எதை சொன்னாலும் நம்புவாங்க சார். அவங்க ஈஸியாக ஏமாத்திடலாம். அப்போது நமக்கென்று மூளை இருக்கின்றது. ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட யாராவது சொன்னால் அது உண்மை இல்லையா என்பதை ஆராய்ந்து பிறகு அதை நாம் நம்புவதா வேண்டாமா என்பதை பற்றி நம்ப வேண்டும். ஏன்னா 100% இங்கு நல்லவர்கள் என்று யாரும் கிடையாது, 100% இங்கு கெட்டவர்கள் என்று யாரும் கிடையாது. அதே போல் 100% நம்பிக்கைக்கு உரியவர்கள் என்றும் யாரும் கிடையாது. யார் எப்போ வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் மாறலாம். இந்த உலகத்தில் என்பதை விட நம்மோடு இருக்கக்கூடியவர்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், நம்மோடு பழகக்கூடியவர்கள் என்று யாராக இருந்தாலும் சூழ்நிலை கைதிகள். என்றோ ஒரு நாள் அவர்கள் குணங்கள் மாறலாம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஒருவருக்கு விருப்பம் இருந்தால் 1000 வழிகள். நம்மக்கிட்ட ஒருத்தர் பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட ஒருத்தர் பேசாமல் போயிட்டாங்க. நான் அவங்கக்கிட்ட அன்பாக இருந்தேன், ஆனால் அவங்க என்கிட்ட அன்பாக இல்லை. போன வாரம் இத்தனை வருஷங்கள் திருமணமாகி என்கிட்ட கணவர் நல்லா இருந்தார், மனைவி நல்லா இருந்தது, இப்போ என்கிட்ட பேசலை. ஆக நம்மக்கிட்ட விருப்பம் இருந்தால் 1000 வழிகளில் நம்மோடு பழகுவார்கள், நம்மக்கிட்ட பேசுவார்கள். ஆனால் விருப்பம் இல்லை என்றால் 1000 காரணங்கள் தேடுவார்கள். இது மனிதர்களுடைய குணங்கள். அதையெல்லாம் நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த உலகத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த பட்டறிவுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அனுபவித்து அடிபட்டு கற்றுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உன் மனதில் இருந்து நீங்காது. அடுத்தவங்க உங்கள் காதில் சொல்லி ஏற்றுனா கூட அது சில நேரங்களில் மறந்துடுவோம். ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு நல்ல ஆசிரியர் இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டாங்க. அவ்வளவு சிறப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பது நமக்கு புரியும். அது தெரியாத வரைக்கும் நிறைய சிக்கல்களில் போய் மாட்டிப்போம், நிறைய பிரச்சனையில் போய் மாட்டிப்போம், யாருக்கிட்ட எப்படி பேச வேண்டும் என்று தெரியாமல் போய் மாட்டிக்கொள்வோம். ஆக நம்மை சுற்றி உள்ளவர்களிடமிருந்து நாம் எதையாவது ஒன்றை கற்றுக்கொண்டிருப்போம், அவர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பார்கள். இதை கேட்கக்கூடிய சாயின் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் தெரியும். உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், உங்கள் சொந்தக்காரர், உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவங்க, அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பாங்க. ஆக ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா, புத்திசாலியாக இருந்தவர்களிடம் மட்டுமிருந்து நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியாது. முட்டாளிடமிருந்து கூட நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். நம்ம யாரெல்லாம் இவங்க வேஸ்ட்டு, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிருக்கோமோ, ஒரு நேரத்தில் கோவப்படும் போது அவங்க அதிகமாக பேசுவாங்க. சில நேரங்களில் நமக்கு தெரியாத விஷயத்தை கூட அவங்க நமக்கு சொல்லித் தருவாங்க. இது நம்ம வீட்டிலே பார்த்துருப்போம். ஏதாவது நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களை அடிமைப்படுத்தியிருப்போம், அவங்கள திட்டிருப்போம், மிரட்டியிருப்போம். அவங்க பதில் பேசாமல் அடங்கி போயிருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் வெடித்து பேசினாங்கன்னா அந்த வார்த்தைகளை நம்மளால் தாங்க முடியாது. அவ்வளோ ஆக்ரோஷமாக கருத்தாக பேசுவாங்க. நம்ம தங்கையை பார்த்துருப்போம். குறிப்பாக அந்த பெண்கள் பேசும்போது ரொம்ப அழகாக பேசுவாங்க. அதனால் நான் இவ்வளோ நாள் திட்டினா அமைதியாக இருந்தது, இன்றைக்கி எதிர்த்து பேசிடுச்சுப்பா அப்படின்னு.
ஆக எதையாவது ஒரு விஷயத்த இவங்கெல்லாம் ரொம்ப வாயில்லாதவங்க அப்படின்னு சொல்ல பாருங்க. அவங்க திடீர்னு வெடிக்கும்போது அவங்க பேசக்கூடிய வார்த்தைக்கு நம்ம பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுடைய வார்த்தைகள் இருக்கும். ஆக ஒரு விஷயத்தை புத்திசாலியிடமிருந்து மட்டும் நம்ம கற்றுக்கொள்ள போவதில்லை. ஒரு முட்டாளிடமிருந்து கூட நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள போகின்றோம். அந்த முட்டாள் கூட நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தருவான். அதனால் யாரையுமே நம்ம ஏளனமாக நினைக்கக்கூடாது. யாரோ ஒருவர் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை எங்கோ ஒரு நேரத்தில் கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீ புத்திசாலியாக இரு. நீயே புத்திசாலியாக இரு. உங்களுக்கு எல்லாமே தெரியட்டும். இதை மண்டல் ஏற்றி வச்சுக்கிங்க சாயின் பிள்ளைகள். உங்களுக்கு எல்லாமே தெரியட்டும், நீங்கள் புத்திசாலியாக இருங்க. ஆனால் முட்டாளாக நடிங்க. எதுவுமே தெரியாத மாதிரியும், உங்கள்கிட்ட காசே இல்லாத மாதிரியும், உங்களுக்கு ஒன்றுமே புரியாத மாதிரியும் நடிங்க. காரணம், வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு விஷயம் தெரியுதுன்னு சொன்னால் அடுத்தவன் உங்கள்கிட்ட சொல்லித்தர மாட்டான். நம்மளோட நிறையா விஷயங்கள் தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களை கூட அவன் சொல்லித்தர மாட்டான். அவனை விட நீ புத்திசாலியாக இருந்தாலும், அவளை விட நீ புத்திசாலியாக இருந்தாலும், நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் அவளுக்கு தெரிந்திருக்கலாம். அது நமக்கு தெரியாமல் போய்விடும். ஆக இங்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா தெரியுமா, நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையா இருக்கட்டும், ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும், கம்பெனிலையாக இருக்கட்டும், இல்லை கடையிலையாக இருக்கட்டும், இல்லை வீட்டு வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று அங்கே நமக்கு ஈக்குவலாக ஒருத்தர் இருக்கும்போது, அல்லது நமக்கு கீழே ஒருத்தர் வேலை செய்யும்போது ஏதோ ஒன்று பாருங்கள், நடிப்பாங்க. ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிப்பாங்க ஓனர் முன்னாடி. ஆனால் நம்மக்கிட்ட பேசும்போது எல்லாமே தெரிஞ்ச மாதிரி, இவங்க தான் ஓனர் மாதிரி நம்மக்கிட்ட பேசுவாங்க. ஆனால் ஓனர் முன்னாடி ஒன்றுமே தெரியாத மாதிரியும், அப்படியே அவங்க வார்த்தையை பேசக்கூடிய சவுண்டை கேட்டாலே நமக்கே பாவமாக இருக்கும். அப்படி பேசுவாங்க. நடிப்பு. ஏன்னா இங்கே புத்திசாலியாக நீ இரு. உனக்கு நீ புத்திசாலி. ஊரில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீ கற்றுக்கோ. ஆனால் முட்டாளாக நடி. நமக்குன்னு வரும்போது நம்முடைய புத்திசாலித்தனத்தை காட்ட வேண்டும். ஏன்னா வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ளலாம். அப்படி இருந்தால் வெற்றிகள் வரும்போது அதை ஏற்றுக்குங்க. தோல்வி வரும்போது நிறைய விஷயங்களை கற்றுக்குவோம். இந்த வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும், அந்த தோல்வி நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஆக இந்த உலகத்தில் நம்ம இழப்பதற்கென்று ஒன்றுமே கிடையாது. வெற்றியோ தோல்வியோ ரெண்டுமே நமக்கு மிகப்பெரிய பாடம். யாருமே கற்றுக் கொடுக்க முடியாத பாடம். ஆக எல்லாமே சில காலம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். சாயப்பாவின் அருளால். ஓம் சாய்ராம்.